இந்த செக்யூரிட்டி நகையை திருடிட்டாருன்னு சொல்லி பிரின்சிபல் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவரோட பையன் வந்து சொல்றான், எங்க அப்பா திருடுனான்னு சொல்லி ஆதாரம் எங்க இருக்கு, ஆதாரத்தை காட்டுங்க, அதுக்கப்புறமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறான். அப்படியே அடுத்த நாளாவது அப்பா சொல்றாரு, நான் திருடனும் செய்யலப்பா, 25 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், அப்படியான ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க, வயசான கிழவன்னு பாக்குறேன், ஒழுங்கா திருடு நகையை கொடுத்துறியான்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான், எங்க அப்பா திருடவே இல்லைன்னு. உடனே பாத்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா வந்து சொல்றான், வீட்டுல திருடு நகையை காணா, ஒழுங்கா நகையை கொடுத்துரு, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை ஜட்டியோட நிக்க வச்சு லாடம் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை அடிக்க வரும்போது ஒரு போன் கால் வருது. என்னன்னு சொல்லி கேட்டா இவர் நகையை திருடலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வயசானவரோட குடும்பமே பாத்தீங்கன்னா அவமானத்துல கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த வயசானம்மா ஒரு கடையில போயிட்டு காய்கறி வாங்கி இருக்கும்போது அந்த கடைக்காரன் சொல்றான், பைய கொஞ்சம் காட்டுங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் பைய காட்டிட்டு, எதுக்காகப்பா பைய காட்ட சொன்னேன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஏற்கனவே உங்க கணவன் பேர்ல திருட்டு பட்டம் வந்திருக்கு, அதனால எதையாவது திருடிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனால உங்ககிட்ட எல்லாம் உஷாரா தான் இருக்கணும்னு சொல்றாரு. இதனால இந்த அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே இந்த பக்கமா அந்த அம்மாவோட பொண்ணை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண இருந்த பையன் சொல்றான், கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு காரணம் உங்க அப்பா பேர்ல இருந்து திருட்டு பட்டம் தான், அதனால என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கமா அந்த வயசானவர் ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு செக்யூரிட்டி வேலை கேட்கிறாரு. ஆனா யாருமே, சமுதாயம் இவருக்கு திருட்டு பட்டம் கட்டினனால யாருமே வேலை கொடுக்கல. இந்த பக்கமா அந்த பையனுக்கு கிடைக்கிற வேலையும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர்ல இருந்த திருட்டு பேர்னால வேலையுமே கிடைக்காம போயிருது. இதனால இந்த 2 பசங்களும் ரொம்பவே கவலைப்பட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட அப்பா பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அப்ப அந்த இடத்துல பையன் போய் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எவனோ நீ திருடுனான்னு சொன்னது நினைச்சு நீ ஏன்பா அழுகிறன்னு சொல்லிட்டு அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு இந்த பையனு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு டியூஷன் சென்டர் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்பாவுக்கு அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு வர சொல்லி பையன் சொல்லியிருப்பான். அப்ப அப்பா சொல்றாரு, எதுக்காகப்பா இந்த ட்ரெஸ் என்ன போட்டு வர சொன்னேன்னு. அப்ப பையன் சொல்றான், ஒவ்வொரு இடத்துலயும் நீ செக்யூரிட்டியா போய் வேலை செஞ்சா அவங்க எல்லாருமே உன்னை தப்பா திருடேன்னு சொல்லி தான் பாப்பாங்க, அதனால நம்ம டியூஷன் சென்டர்ல நீ வேலை பார்ப்பான்னு சொல்லும்போது அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.